வந்து எருமை மாடு வந்து முட்டுச்சுன்னா பயங்கரமான பிரச்சனை ஆகிடும். ஸோ வந்தாச்சு, பீமன் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மண்ணை கொட்டியிருக்காங்க, ரோடு சரியில்லை, ஒரு சில கார்கள் மாட்டியிருக்கு. இல்லையோ ஊஞ்சல் நிறைய இருக்கு, ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு ஊஞ்சல் கட்டியிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜவ்வாது மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட காடை நம்ம நெருங்கியாச்சு. காட்டிலேருந்து இங்கேருந்து 37 கிலோமீட்டர் ஜமுனாமுத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் வந்து அங்கே வாழுற மக்கள், ஜவ்வாது மலையில் வாழுற மக்கள் அங்கே தான் இருக்காங்க. இங்கே இப்போ நம்ம அடிவாரத்துலேருந்து 37 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, எப்படின்னு என்ன இருக்குன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து செஞ்சி திருவண்ணாமலை ரூட் வழியாக போனோம். நாங்கள் எங்களுக்கு வந்து 140 கிலோமீட்டர் பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம், செஞ்சி, அப்படியே சேத்துப்பட்டு, அப்புறம் பார்த்தோன்னா பக்கத்தில் போலூர்னு ஒரு ஊர், அங்கே தான் போயிட்டு அங்கே கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அடிவாரம். பாருங்கள் அந்த ஹீல், அந்த மலை ஏறுற வழியை பாருங்கள், அப்படியே ஏர்பெண்ட் வளைவு, பயங்கரமான வளைவு. இங்கே இருந்து தான் 37 கிலோமீட்டர் அடிவாரத்துலேருந்து மலை மேலே 37 கிலோமீட்டர் நம்ம ஏற போகிறோம். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ ஃபேமிலியாக லேடிஸ் யாராவது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா, ஃபேமிலியோடு போகிறீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு காரில் போங்க, இல்லைனா ஒரு 4-5 பேராக பைக்கில் போங்க. ஸோ அதுதான் சேஃபு. ஸோ அந்த 37 கிலோமீட்டர் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அப்படியே நம்ம திருவண்ணாமலை, ஆம்பூர், கிருஷ்ணகிரி இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இருக்குது. நம்ம போகிற திருவண்ணாமலைக்குலேருந்து போனீங்கன்னா பக்கம் அது. ஃப்ரெண்ட்ஸ், இது காடுக்குள்ளே போக பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்குது. ரோடு சிங்கிள் ரோடு தான், ஆனால் நிறைய பேர் வரல. இங்கே சண்டே மட்டும் தான் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வண்டி ரொம்ப ரேராக 1-2 வண்டி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபேமிலியோடு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் 2 வீலரில். ஆனால் காரில் வந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இடம்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரோடெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளே வந்தாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள், எருமை மாட்டு சாணி. ஆனால் வந்து எருமை மாடு வந்து முட்டுச்சுன்னா பயங்கரமான பிரச்சனை ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சூப்பரான ஒரு வியூ இருந்தது, அதனால் சும்மா பார்த்து ரசிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஜமுனாமுத்தூர்னு இந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே அந்த ஃபால்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கும் இது ஃபஸ்ட் டைம். கிட்டத்தட்ட திருவண்ணாமலை சைட்லேருந்து இங்கே அடிவாரத்துலேருந்து 37 கிலோமீட்டர் தாண்டி வந்தோடனே ஊர் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பலாப்பழம், நிறைய தேன் விற்கிறாங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ
வந்தாச்சு, பீமன் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பஸ்ஸும் அலோவுடு. ஜமுனாமுத்தூர் வந்து நம்ம வந்தாக்கா, இது ஜமுனாமுத்தூர்ன்றது வந்து ஜவ்வாது மலையில் ஒரு ஊர். ஸோ அந்த இடத்துக்கு அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான். இங்கே வந்து மண்ணு கொட்டியிருக்காங்க, ரோடு சரியில்லை, ஒரு சில கார்கள் மாட்டியிருக்கு. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். மலை சைட்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் டிரைவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அவசரப்படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீமன் அருவிக்கு வந்தாச்சு. இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ மறுபடியும் நம்ம வந்து பீமன் அருவிக்கு வர போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு தடவை வந்திருக்கேன். 2 வீலர் ஒரு தடவை, காரில் ஒரு தடவை. ஸோ அந்த வியூ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீமன் ஃபால்ஸ் வந்ததுமே இங்கே ஒரு சின்ன ஒரு பாலம் இருக்குது. தண்ணி வந்து நிரம்பி வழியுது. சூப்பராக இருக்குது இந்த இடமே. பயங்கரமான அந்த காற்று, அந்த காற்றோடைய வாசம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு ஊஞ்சல் இருக்குது. இதில் நம்ம கண்டிப்பாக விளையாடி ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா ஜவ்வாது மலை வந்திருக்கோம். ஸோ ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது, ஃபால்ஸு, அப்புறம் போட்டிங்கு, எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. சரி வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பீமன் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமராமேன் ஒளிப்பதிவாளர் சுகுமார். இங்கே பார்த்தீங்களா, பாம்பு மாதிரி ஒரு மரத்தோடைய பேர் எப்படி இருக்கு பாருங்க. இதில் வந்து கலர் கொடுத்து பாம்பு மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ஜாலியாக ஊஞ்சல் விளாட்றானுங்க. செம ஹைட் போகுது. சரி வாங்க பீமன் ஃபால்ஸ் பார்த்துட்டு வருவோம். கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கூட்டம் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஜாலியாக குளிக்கலாமா இல்லை குளிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகே கிட்ட வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் வந்தாச்சு. ஆனால் அது சின்ன ஃபால்ஸ் தான். ஓகே வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். Dried out tears of sorrow.
இந்த ஃபால்ஸுக்கு போகிற தண்ணியை பாருங்கள், செம்மண் கலரில் இருக்குது. தண்ணி வந்து காட்டாற்று வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்ச தண்ணி ரொம்ப வந்து செம்மண் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கிளியராகவே இல்லை. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த குட்டி ஃபால்ஸில் எங்கே குளிக்கிறது, இது சேஃபாகவும் இல்லை. ஏன்னா வந்து குளிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன ஃபால்ஸாக இருக்குது. தண்ணி ஃபோர்ஸாக வருது. தண்ணி லைட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபால்ஸ் வந்து சும்மா அப்படியே பார்க்கலாம். குழந்தைங்களாம் இட்டுன்னு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நான் நிற்கிற இடம் அப்படியே பேக் சைடில் வந்து கொஞ்சம் சேஃபே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை பாருங்கள், கிளியராக இல்லை. எங்கேயோ மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சேஃபே இல்லாமல் அந்த கயிறு கட்டியிருக்காங்க. குழந்தையெல்லாம் இங்கே வந்து ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே வாங்க, இங்கே ஒரு டவர் இருக்குது, பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம இந்த ரைட் சைடில் வந்தாக்கா இந்த ஃபுல் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இருக்குது ஃபால்ஸு. இங்கே ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஜவ்வாது மலை ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீமன் ஃபால்ஸ் ஏமாற்றம் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணல. சரி, வந்ததுக்கு ஊஞ்சல்னாச்சும் ஆடிட்டு போகலாம், அதுதான் பண்ணணும். வேறு வழி இல்லை. ஜவ்வாது மலையில் பிளேஸ் அதிகமாக இருக்க வழியோ ஊஞ்சல் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அது ஒரு ஜாலியாக இருந்தது. ஊஞ்சல் மட்டும்தான் ஜாலியாக இருந்தது. ஃபால்ஸ் ரொம்ப ஏமாற்றம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து வர வழி வந்து ரொம்ப ஒரு 37 கிலோமீட்டர் அந்த காட்டில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் முடிச்சுட்டு நம்ம போட்டிங் போகிறோம். போட்டிங் போட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே வந்து வேறு பிளேஸ் பார்த்தோன்னா தொலைநோக்கு கருவின்னு ஒன்று இருக்குன்றாங்க. ஸோ அதை பார்க்க டைம் இல்லை. அப்புறம் இந்த மலையோட ஹைட் பார்த்தா 3000 அடி, 3600 அடி, சாரி 3000 அடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பெட்டராக பண்ணுறோம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கிறதால வீடியோஸ் ரெகுலராக வரல. லாஸ்ட்டாக வீடியோ பண்ணியே ஒரு 40-50 நாள் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இப்போ வந்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை வழி தான் நம்ம வந்தோம், கடலூர்லேருந்து. ஸோ இங்கே கிட்டத்தட்ட கடலூர்லேருந்து எங்கள் ஊருக்கு இங்கே ஜவ்வாது மலை வரதுக்கு 180 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காரில் அவங்க, இல்லைன்னா 2 வீலரில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தால் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரேராக ரூட்டில் வருவாங்க போவாங்க. அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு கோவில் இருந்தது. கீழே இறங்கும்போது இந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்தது.
ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபுல்லாக லஞ்ச் முடித்தோம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது முருகர் கோவில் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் ஜாஸ்தி இருக்குது இங்கே ஜவ்வாது மலை. இங்கே வந்து ரொம்ப கரெக்டான நாங்கள் ஜூன் ஜூலையில் வந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.